ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தங்கப்பட்டறை வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையாளருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது பிரசன்னா அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருக்கு தோராயமாக 5 வயது இருக்கும் பொழுது இவருடைய குடும்பத்தினருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் அனுப்பிய பிரசன்னா இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் வயது தோராயமாக ஒரு 38 இருந்திருக்குங்க. இவருடைய அப்பாவின் பெயர் தம்பிதுரைங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி மற்றும் இந்த பிரசன்னா மொத்தம் 5 பேர் தாங்க இவங்களுடைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இவங்களுடைய அப்பா தம்பிதுரை சொந்தமாகவே ஒரு தங்கப்பட்டறை வச்சிருந்துருக்காருங்க. தங்கப்பட்டறை அப்படின்றா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. கடை வேறங்க, இந்த பட்டறைங்கிறது வேற. கடையில் நம்ம செயின்களா இல்லை மோதிரம் அந்த மாதிரி நகையாக வாங்கிக்கலாம். ஆனால் இவங்ககிட்ட நம்ம செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற டிசைனை அவங்களே செஞ்சு உருக்கி அந்த தங்கத்தை செயினாக மாற்றியோ இல்லை மோதிரமாக மாற்றியோ நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி மற்றும் இந்த மாதிரி காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா இவங்ககிட்ட தாங்க ஆர்டர் கொடுப்பது வழக்கம். அதே மாதிரி தாங்க அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பெயர் சுப்பிரமணி. அந்த சுப்பிரமணிக்கு தோராயமாக ஒரு 28 வயசு இருந்திருக்குங்க. அவருக்குமே திருமணமாகி 2 வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க இருக்கக்கூடிய அந்த தங்கப்பட்டறை இருக்கு இல்லையா, தம்பிதுரையோட தங்கப்பட்டறைக்கே இந்த சுப்பிரமணி அப்படின்ற இளைஞர் வந்திருக்காரு. அப்படி உள்ளே வந்த பிறகு என்னப்பா வேணும், உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தம்பிதுரை கேட்குறாரு. அதுக்கு பிறகு தாங்க இந்த சுப்பிரமணி தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் எடுத்து வெளியே எடுத்து காட்டுறாரு. என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு செயின் இருந்திருக்குங்க. அந்த செயின் கிட்டத்தட்ட ஒரு 1 பவுண்ட் இருந்திருக்கும். இந்த செயின் என்னுடைய மனைவியோட செயின் தான். அவளுக்கு செயினாக போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் அரை பவுனில் 2 தோடு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு அந்த தங்கப்பட்டறை உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவருமே சரி நான் பண்ணி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 2 நாட்கள் டைம் கொடுப்பா, அதுக்கு பிறகு நீ தேடி வா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செயினை வாங்கி இவர் கையிலே வச்சுக்கிறாருங்க. அப்படி அந்த செயின் இவருடைய கைக்கு வந்த பிறகு தாங்க இவருடைய குடும்பத்திற்கே அமானுஷ்ய காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக ஒரு செயினை ஒரு வேலைக்கு எடுக்கவே கிடையாதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டர்களை முடிக்கிறதுக்காகவே அது 2 நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தாங்க அந்த சுப்பிரமணி கொடுத்த செயினை நம்ம தோடா மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த செயின் எடுத்து கையில் வைக்கிறது மட்டும்தாங்க திடீர்னு இவருக்கு டமால்னு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு என்னடா அது இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடாருங்க. எந்திரிச்ச பிறகு இவருடைய வீட்டோட கதவை திறந்து வெளியே போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா பிரசன்னா, மின்னஞ்சலை அனுப்பினவர், அவர் கீழே தட்டு மாதிரி விழுந்து கிடக்கிறாருங்க. அது பக்கத்துலேயே ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் ஓடி பார்க்குறாரு. நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் பாட்டுக்கு வண்டியில் வந்துட்டு இருந்தோம், உங்களுடைய பையன் தான் அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி இடையில உள்ள நுழைஞ்சிட்டான், அதனால தான் அடிச்சு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு அந்த வாலிபரை கூடி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பையன் பிரசன்னாவை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாருங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த தங்கப்பட்டறை இருக்கு இல்லையா, அது ரொம்ப தூரத்துலாம் கிடையாதுங்க. இவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்துலேயே தாங்க ஒரு குடோன் போட்டு அந்த இடத்துல தாங்க இவருடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவங்களுடைய பையனை மருத்துவமனையிலேருந்து கூட்டிகிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் அந்த தங்கப்பட்டறையை திறக்கவே இல்லைங்க. அதுக்கு பிறகு தாங்க இவருடைய தங்கப்பட்டறையை திறந்து மறுபடியும் இவருடைய வேலையில் ஈடுபடுறதுக்காக உள்ள நுழைகிறாரு. அப்படி இந்த பட்டறைக்குள்ளே நுழைஞ்சது பிறகு அந்த செயின் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சுப்பிரமணியன்ற இளைஞர் கொடுத்தாரு இல்லையா, அந்த செயினை தோடாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தடக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கிடக்குது. என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க. நிமிந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேன் ஓடவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த தங்கத்தை உருக்குவதற்காக நெருப்பு இதெல்லாம் காய வைப்பாங்க இல்லையா, அதனால அந்த ஃபேன் ஓடுறதே கிடையாதுங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு டக்குன்னு நிமிந்து பார்த்துருக்காரு. அந்த ஃபேன் இப்படி ஆடிட்டு இருந்திருக்குது. ஃபேன் நம்ம போடவே இல்லையே அப்புறம் எப்படி ஆடுது அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் டக்குன்னு நகர்ந்துருக்காரு.
நகர்ந்த அடுத்த நிமிஷமே அவருக்கு நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அந்த ஃபேன் வந்து ஒரு உட்காந்துருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து விழுந்துருக்குது. நல்ல வேளை நம்ம நகர்ந்து போயிட்டோம், இல்லைன்னா நம்மளுடைய தலையிலே விழுந்துட்டு நம்ம பலத்தை அடிபட்டுருக்குமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த இடத்த உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஃபேன் ஆடிட்டு விழுகும்போது அந்த சத்தம் வந்து ஒரு கொஞ்சம் வேகமாக தானே கிடச்சி தடக்குன்னு. அதனால தாங்க இவருக்கு வந்து பெரிய குழப்பம். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபேன் வந்து எப்படி நம்மளோட தலைக்கிட்டே வந்து விழுந்துச்சு, யாராவது வலுக்கட்டமாக பிடிச்சி இழுத்து தள்ளி விட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சாரு. அதன் பிறகு தாங்க மறுபடியும் அந்த பட்டையில் வந்து அன்னைக்கு வேலை பார்க்கறதுக்காக இவருக்கு வந்து விருப்பமே கிடையாது. மறுபடியும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்தால் மறுநாள் காலையிலே இந்த சுப்பிரமணியன்றவர் வந்து இவருடைய தங்கப்பட்டைக்கே மறுபடியும் வந்திருக்காரு. என்னாச்சுன்னா செயின் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா, உன்னோட செயினை நான் எப்போல்லாம் எடுத்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு அப்போல்லாமே வந்து அவசகுணமாக நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன காரணன்றதை வந்து சொல்ல தெரியல. தயவு செஞ்சு இன்னும் ஒரு 2 நாட்கள் வந்து நீ வெயிட் பண்ணுப்பா, நான் அதன் பிறகு வந்து உனக்கு நான் எப்படியாவது அதை வந்து தோடாக மாற்றி உங்ககிட்டே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த சுப்பிரமணியம் சரிங்கண்ணா, நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான், நீங்கள் பார்த்து பொறுமையாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாருங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து வேற ஒரு பொருளை தாங்க இவர் வந்து வேலைக்கு ஈடுபடுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. மறுபடியும் இந்த சுப்பிரமணி கொடுத்த அந்த செயினை எடுத்து வேலை செய்யலாம் அப்படின்றக்காக வந்து உட்காந்துருக்காருங்க. அப்படி உட்காந்து அடுத்த செகண்டே இவருக்கு வந்து பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் உங்களுடைய வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே இருந்துட்டு இவங்களுடைய மனைவி வந்து ஐயோன்னு கத்துறாங்க. என்னாச்சு, ஏன் தன்னுடைய சம்சாரம் இப்படி கத்துறா அப்படின்ற மாதிரி அவங்கள இருக்கக்கூடிய அந்த குடோன்லேருந்து டக்குன்னு வெளியே போய் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது உங்களுடைய பட்டறை நோக்கி எங்களுடைய மனைவி வந்து திடுதிடுன்னு ஓடி வராங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி ஓடி வந்துருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னே ஒன்றுமே புரியாமல் இந்த தம்பிதுரையும் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு போய் பார்த்துருக்காரு. அப்படி போய் பார்த்த பிறகு தாங்க இவருக்கு தெரியுது, தன்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இறந்து போய் கிடந்திருக்காங்க. என்னாச்சு, நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இந்நேரத்தில் வந்து இறந்து கிடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாருங்க அவருடைய மனைவி கிட்ட. எப்படி நடந்துச்சுன்னு தெரிலங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நான் யதார்த்தமாக வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக நான் அவங்களுடைய ரூமுக்கு போனேன். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து எந்திரிக்கவே இல்லை. சரி, நல்லா தூங்கிட்டு இருக்காங்களோ, நம்ம இருந்தாலுமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் எழுப்பி விட்டேன். ஆனால் எந்திரிக்கவே கிடையாது. அதுக்கு பிறகு தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு, உங்களுடைய அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரிலங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுகுறாங்கங்க. அதன் பிறகு இந்த தம்பிதுரையும் அவங்களுடைய மனைவி மற்றும் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொன்னால், இவங்களுடைய அப்பா வந்து உயிரோட தாங்க இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த தம்பிதுரையோட அம்மா, அவங்க தாங்க தவறி போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுடைய அம்மாவுடைய இறுதிச் சடங்கை வந்து அந்த கிராமத்தில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்கங்க. அதே சமயத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மனைவி வந்து போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செயினை கொடுத்துட்டு வந்து நீ பாட உட்காந்துருக்கிற, எப்போ தோடு ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்து கேட்கலாம் நினைக்கிறாருங்க. ஆனால் அதே கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவங்களுடைய வீட்டில் நடந்த துக்க நிகழ்வு எல்லாமே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம போய் கேட்குறது வந்து நியாயமே கிடையாது. அதனால் கொஞ்சம் காத்திருப்போம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வார காலம் போகட்டும், அது பிறகு கூட நான் போய் கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த தம்பிதுரையோட அம்மா இறந்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த தங்கப்பட்டறைக்கே கிளம்பி போகிறாருங்க இந்த சுப்பிரமணி. அப்படி போகும்பொழுது அந்த தங்கப்பட்டறை வளர்க்கக்கூடிய தம்பிதுரை வந்து உள்ளவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்த அந்த செயினை வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, நான் எப்போல்லாம் அதை வந்து எடுத்து வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன்னா அப்போ பூராமே வந்துட்டு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா எனக்கு வந்து மனசு தெளிவாகவே இல்லை, அதுக்கு பிறகு வந்து எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், இல்லைன்னா வேற யாராவது ஒரு ஆள்கிட்ட கூட நீங்கள் வந்து கொடுத்து அதை வந்து வேலை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு இந்த சுப்பிரமணி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி நான் உங்களை தேடி வந்து அந்த செயினை தோடா மாத்துறதுக்காக வரலனா, எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மனைவி வந்து ஆசைப்பட்டா அப்படின்றக்காக தான் அதை வந்து தோடா மாற்றினா நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்து குடும்பத்தை கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால வந்து அந்த செயினை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்குண்டான பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, அதை வாங்கிட்டேன்னா நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மட்டும் சொல்கிறாருங்க. இதை கேட்ட பிறகு தாங்க அந்த தங்க வேலையை செய்யக்கூடியவருக்குமே வந்து ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்குது. சரி, இவர் தான் அடிக்கடி தேடி வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரோட குடும்ப கஷ்டம் சொல்கிறாரு, நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செயினை வச்சு நம்மளே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற எங்கிட்ட கூட வித்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த சுப்பிரமணிக்குமே வந்து அந்த 1 பவுன் செயின் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு உண்டான மதிப்பான வந்து காசை வந்து கொடுத்துட்டு இவர் வந்து அவர் கிளப்பி விட்றாருங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்க செயின் வந்து எப்போ இவருக்கு சொந்தமாச்சோ அதன் பிறகு தாங்க இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் அவருடைய கைக்கு சொந்தமாக வந்த அன்றைய இரவு நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க, தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய மனைவி, இவங்களுடைய அப்பா, அவங்களுடைய பையன் எல்லாமே வந்து ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ரூமில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அவங்களுடைய வீட்டோட உட்புறத்தில் வந்து வித்தியாசமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டோடனே தம்பிதுரையோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தாங்க டக்குன்னு முழிக்கிறாரு. முழிச்ச பிறகு சுற்றி முற்றி தேடுறாருங்க, இந்த சத்தம் எங்கே இருக்குன்னு வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அந்த சத்தம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆண் மகன் வந்து ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் தாங்க கேட்குது.
ஆண்மகன் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, இது யாராக இருக்கும், ஒருவேளை தன்னுடைய பையன் தான் அவங்களுடைய அம்மா மாண்டு போனாங்க இல்லையா, அதை நினச்சி அழுதுட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி சுற்றி முந்தி தேடுறாங்க. அந்த சமயத்தில் வீட்டோட கொல்லப்புறம் பின்னாடி தாங்க கட்டி வச்சுருந்துருக்காங்க. அங்கேயும் நம்ம போய் பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டாரு. அப்படி பின்னாடி போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருந்திருக்குங்க. அது வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான். அந்த தண்ணியை தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே உபயோகப்படுத்துவது வழக்கம். இவருடைய வீட்டோட பின்புற கதவை திறந்துட்டு அந்த கொல்லாப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறு வந்து உத்து பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு ஒரு காட்சி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறுக்கு மேலே யாரோ ஒரு நபர் வந்து பின்புறமாக திரும்பி உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதாவது அவங்களுடைய முதுகு போகிறத காட்டுற மாதிரி தெரியுது. யார் பண்ணி ஏன் இங்கனுக்குள்ளே உட்காந்துருக்க, தம்பி தான் உட்காந்துருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு வந்து உங்களுடைய பையன் பேர் சொல்லியே கூப்பிட்டு கத்திட்டு இருக்காரு. ஆனால் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து எந்த ஒரு எதிர்பதிலுமே சொல்லாமல் வந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காருங்க. தம்பி யார்ப்பா நீ, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் 2 அடி எடுத்து வைக்கிறாரு. வச்ச அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் அவர் முன்னாடி வந்து இந்த கிணறுல வந்து உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த நபர் இவருடைய பையன் தாங்க நினச்சிருந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் திரும்பி பார்த்த பிறகு தாங்க தெரியுது முகத்தோற்றம் வந்து கோரமாக வந்து கருன்னு ஒரு மாதிரியாக தெரிஞ்சுக்குது. இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோன்னு கத்தி விழுந்துட்டாரு. இவர் கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டு இவங்களுடைய மருமகள் அவங்களுடைய பையன் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து பக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது இந்த பெரியவர் வந்து கீழே தடுமாறி விழுந்திருக்காரு அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து வலுக்கட்டாமல் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய ஹாலுக்கே மையப்பகுதிக்கே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு என்னாச்சு, ஏன் அங்கனுக்குள்ளே போனீங்க, இந்நேரத்தில் எதுக்கு கீழே விழுந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்து சொல்ல வராருங்க, ஆனால் இவரால் சொல்லவே முடியல. சரி நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம், இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பேச ட்ரை பண்ண வேணாம், முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய நெஞ்சை வந்து தடவி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் இந்த பெரியவர் வந்து இயல்பான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கிறோம்ப்பா, நீங்கள் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து அவருடைய ரூமில் வந்து படுக்க வச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய அப்பாவோடைய ரூமுக்கே போயிட்டு அவங்களுடைய பையன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுப்பா, ஏன் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க, திடீர்னு ஏன் இப்படி கத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடா, நான் நைட்டு வந்து திடீர்னு யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கிடச்சி, அதனால ஒருவேளை நீ தான் உட்காந்துருக்கிய அப்படின்ற மாதிரி அந்த கொல்லப்புறத்தை திறந்து பார்த்தேன். அதே மாதிரி அந்த கிணறு கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சு, அப்பயுமே நீ தான் நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு சத்தம் போட்ட பிறகு வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பையன் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா அந்த முகத்தோற்றத்தை பார்த்து மிரண்டு போயிட்டேன்டா. அங்கே உட்காந்துருக்கக்கூடியது வந்து ஒரு மனிதனே கிடையாது, அது ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா மாதிரி தெரியுதுப்பா, துர்சக்தி மாதிரி தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த தம்பி துறைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏற்கனவே கொஞ்ச நாட்களாக வந்து இவங்களுடைய வீட்டில் வந்து அமானுஷமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ தன்னுடைய அப்பாவே இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, இதை எப்படி நம்ம நம்பாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு இந்த தம்பிதுரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து சமாதானப்படுத்துறாரு. இதுக்கு மாதிரி நீ வந்து எதுக்குமே கவலைப்பட வேணாம்ப்பா, நடுராத்திரியில் வந்து நீ எந்த சத்தம் கண்டாலும் எந்திரிச்சு போகாத, அப்போல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் படுத்திட்டு மறுபடியும் இவருடைய அந்த தங்கப்பட்டைக்கே போயிட்டாருங்க. அப்படி தங்கப்பட்டைக்கு போன பிறகு தாங்க அவருக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்குது. தன்கிட்ட வந்து ஒரு செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் வந்து அவர் தோடு வேணாம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த செயின் வந்து சும்மா தானே இருக்குது, இதை வந்து நம்ம தொட்டு வேலை பார்த்தா தான் இவ்வளோ பிரச்சனை வரும். இந்த தங்க செயினை வந்து தன்னுடைய மனைவிக்கே வந்து பரிசாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டாருங்க. அதே மாதிரி அன்றைய இரவே வேலையை முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கழுத்துல இந்த தங்க செயினை வந்து போட்டுறாரு. இந்த தங்க செயினை பார்த்து அவங்களுடைய மனைவி வந்து சந்தோஷப்படுறாங்க. என்னையாவது புதுசாக செயின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, எப்போ வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் வந்து செஞ்சதும் கிடையாது வாங்கினதும் கிடையாது, இதை வந்து ஒரு பையன் நம்மளோட கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். அந்த செயின் வந்து எதுக்கா இங்கே வேறு யார்கிட்ட அது விற்கிறதுக்கு, செயின் மாடல் நல்லா இருக்குது, அதனால நான் உனக்கு வந்து கிஃப்டாக இருக்கட்டுமே அப்படின்றக்காக உங்கள் கழுத்தில் போட்டு விட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, செயின் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டுறாங்க. அன்றைய இரவு தோராயமாக 11 மணி எடுத்துருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த தம்பிதுரை மற்றும் அவங்களுடைய பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க பையன் அவங்களுடைய அப்பா எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி மட்டும் வந்து ஏற்கனவே துவச்சு போட்ட துணி பூரா காய வச்சதை பூரா வந்துட்டு மடிச்சு வைக்கணும் அப்படின்றக்காக அந்நேரத்தில் எடுத்துருச்சு உட்காந்து மடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி மடிச்சிட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய ரூம்குள்ளே தாங்க உட்காந்துருக்காங்க. அப்படி ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது இவங்களுக்குமே வந்து யாரோ ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து வருது, ஏற்கனவே வந்து தன்னுடைய மாமனார் வந்து சொன்னார், இப்போ சத்தம் மறுபடியும் கேட்குது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய கணவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஹாலில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஹாலோட மையப்பகுதிக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. யார் நீங்கள், ஏன் உனக்குள்ளே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுடைய நினைப்பு என்னென்னா, வேறு யாராவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க போல, திருட கூட வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து மறுபடியும் ஓன்னு அழுகிறாரு.
ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு, நம்ம கேட்க கேட்க பதிலே சொல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் உங்கள் பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்த பிறகு தாங்க தெரியுது அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து ஒரு ஆண்மகன் கிடையாது, அது இங்கே நிற்கக்கூடியது வந்து ஒரு பெண்மணி அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கக்கூடிய நபர் இருக்காங்களே கருகருன்னு ஒரு கரிய உருவமா திடீர்னு உங்களுடைய கண்களுக்கு வந்து அப்படி தத்துரூபமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நீல கலர் புடவையில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அடி எடுத்து வச்சு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போன அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய பெண்மணி வந்து சரியான வேகத்தில் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வருது. ஐயோ அப்படின்னு கத்திட்டு அந்த இடத்துலையும் மயக்கம் போட்டு இவங்க வந்து விழுந்திருக்காங்க. விழுந்த பிறகு உங்களுடைய கணவர் மட்டும் உங்களுடைய மாமனார் வந்து சத்தம் கட்டு வந்து ஹால் கிட்ட எட்டி பார்த்துருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்ட்டு முகத்தில் தண்ணி தெளிச்சது பிறகு தாங்க வந்து எந்திரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட பிறகு வந்து உங்களுடைய மனைவி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கால் வலிக்கி விட்டுச்சு அதனால கீழே விழுந்து தான் இப்படி கத்தினேன் அப்படின்ற மாதிரி வந்து மழுப்பி விட்டுருக்காங்க. அப்போவே உங்களுடைய கணவருக்கு வந்து விஷயம்லாம் தெரிய வந்துருச்சுங்க. தன்னுடைய மனைவி எதையோ பார்த்து பயந்து தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன காரணம்னா இவங்களுடைய மனைவி வந்து மயக்கம் போட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பினாங்க இல்லையா, அவங்களுடைய முகத்தில் வந்து குப்புன்னு வேர்த்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இரு வெளிகளும் வந்து சுற்றி முற்றி அங்கிட்டு இங்கிட்டு தேடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதனால தாங்க இவருக்கு வந்து ஒரு விஷயமே தோண ஆரம்பிச்சிருக்குது, தன்னுடைய மனைவி எதையோ பார்த்து தான் பயந்துருக்காங்க, நம்மக்கிட்ட எதுக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மனைவியே நான் பயப்படல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு வந்து இவர் என்ன பண்ண முடியும். அதுக்கு பிறகு உங்களுடைய மனைவி வந்து இந்நேரத்தில் ஏன் நீ முடிச்சுட்டு வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் இவங்களுடைய மனைவி வந்து இயல்பான முறையிலே இல்லைங்க. அவங்களுடைய நடைகள் உடைகள் பாவனைகள் எல்லாமே வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்குது. தன்னோட 5 வயசு பையன் இருக்காரு இல்லையா பிரசன்னா, அவங்க கிட்ட கூட பாசமாகவே பேசுறதே கிடையாதுங்க. பக்கத்தில் வந்தாலே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, அதே மாதிரி அடிச்சு வச்சுறாங்கங்க. நேரத்துக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களுமே சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே இவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய நபர் தாங்க. ஆனால் அந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக வந்து அவங்க வந்து உடம்பு கண்டிஷனே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்கங்க. இது ஆன்மா செய்யக்கூடிய வேலையா அல்லது தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாததுனால இப்படி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போயிட்டாருங்க. ஆனால் அன்றைய இரவே வந்து ஆன்மா இருக்கக்கூடியதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு வந்து உங்களுடைய ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு முழிக்கிறது, அதன் பிறகு வந்து படுக்கிறது, அதுக்கு பிறகு மறுபடியும் எந்திரிப்பாங்களாங்க, படுத்துருவாங்களாம். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கணவர் பக்கத்தில் படுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு தூக்கமே வராமல் டக்குன்னு முழிச்சிருக்காருங்க. என்னாச்சுமா, ஏன் தூக்கத்தை வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா, கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுடைய மனைவி வந்து எதுவுமே சொல்லாமல் படுக்க எந்திரிக்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நாளாக வந்து நீ சரியே இல்லை, உன்னுடைய பையனே வந்து நீ பாசமாக பேசுறது கிடையாது, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் கூட நான் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபமாக பேசியிருக்காரு. உடனே உங்களுடைய மனைவி வந்து மறுபடியும் சுடுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னா என்னை வந்து அத்து விட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட கணவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு இவருக்கு ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சுங்க. இவங்களுடைய பையன் வந்து பக்கத்தில் படுத்திருக்காரு இல்லையா, அந்த பையனை பிடிச்சி அப்படியே கட்டிலேருந்து கீழே தூக்கி வீசியிருக்காங்கங்க. இதை பார்த்தது மிரண்டு போய் இவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து பலார்னு அறைய ஆரம்பிச்சிடாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் தன்னோட பையனே வந்து இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருப்ப, உனக்கு வந்து கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் அவங்களை வந்து கோபத்தோடு பார்த்துருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய மனைவி விகாரமான ஒரு செயலை வந்து திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கையில் இருக்கிற நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தை எல்லாமே வச்சுட்டு இவங்களுடைய முகத்தை போட அப்படியே வந்து வரட்டுன்னு பிடிச்சிருந்துருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் வந்து தோல் பிரிஞ்சு ரத்தமே வந்துட்டு இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க அவருக்கு வந்து புரியவே வந்திருக்குது. இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்மளுடைய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாதனால பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி வந்து புரிய வந்திருக்குங்க. அதன் பிறகு பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய உங்களுடைய அப்பா ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் கதவை தட்டி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்பா இங்கே வந்து பாருங்கப்பா, என்னுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, என்னை பார்க்க பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மாமனாருமே வந்து உங்களுடைய ரூமுக்கு வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்த பிறகு தாங்க இவருக்குமே பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. உன்னுடைய மனைவிக்கு வந்து பைத்தியம்லாம் பிடிக்கலடா, அவளுடைய உடம்புல வந்து ஏதோ காற்று கருப்பு பண்ணிருக்க மாதிரி தெரியுது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய கணவர் தம்பி வரைக்கும் வந்து ஒரு விஷயமே பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த செயினை தன்னுடைய மனைவி கழுத்தில் போட்டதில் இருந்து தான் இந்த பிரச்சனையே வந்துட்டு இருக்குது. அதனால அந்த செயினை நம்ம கழுத்துலேருந்து எடுத்து தூக்கி வீசிட்டோம்னா இது வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி அவங்களுடைய மனைவி பக்கத்திலேயே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி போன பிறகு அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த தங்க செயினை எடுத்து அப்படி தூர வீசியிருக்காருங்க. வீசின அடுத்த நிமிஷமே அந்த செயின் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி கருப்பாக ஒரு கரும்புகையாக ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருக்குது. இது அவங்களுடைய அப்பா மட்டும் அவங்களுடைய இந்த கணவர் இருக்கார் இல்லையா, எல்லாருமே உத்து பார்த்துருக்காங்கங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல நிற்கக்கூடிய உருவம் வந்து திடீர்னு டிசப்பியர் ஆகிருக்குங்க.
அதன் பிறகு உங்களுடைய மனைவி வந்து பார்க்குறாங்க, அப்படியே மயக்கம் போட்டு இயல்பான நிலைமையில் வந்து அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு தாங்க இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸே உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி அந்த செயினை உங்களுடைய கழுத்தில் போட்டதுலேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பம். காலையில் இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த தம்பிதுரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த சுப்பிரமணி தான் அந்த செயினை வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்தது, அவனை போய் பிடிப்போம், இந்த செயின் வந்து அவனோட தானா சொந்தமானதானா அப்படின்றத வந்து கேட்டோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த சுப்பிரமணியோட வீட்டுக்கே போகிறாருங்க. அப்படி சுப்பிரமணியோட வீட்டுக்குள்ளே அவர் நுழைஞ்சது பிறகு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த செயின் வந்து உன்னோட சொந்தமான செயின் தானா, உன்னுடைய மனைவியோட செயின் தானா, உண்மையை சொல்லு. அந்த செயின் எங்களுடைய வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துர்மரணங்கள் துர்சம்பவங்களும் நடந்துட்டு இருக்குதுடா, நீ என்ன பண்ணி தொலைச்சன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த தம்பிதுரை கேட்க கேட்க சுப்பிரமணி வந்து அமைதியாகவே தான் இருந்திருக்காரு. அதன் பிறகு வந்து இவர் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த தம்பிதுரை, நீ சொல்லலை அப்படின்னா வந்து நான் என்ன பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியாமல் போயிடும், தயவு செஞ்சு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிடு, இதனால் நான் உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு தாங்க சுப்பிரமணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்க செயின் வந்து இவங்களுடைய மனைவியோட செயினே கிடையாதுங்க. அந்த செயின் வந்து ஒரு விபத்து மூலியமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடிங்க இந்த சுப்பிரமணியை பொறுத்தவரையும் அவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுட்டு இருக்காரு. அந்த மளிகை கடைக்கான ஜாமான்களை வாங்கிக்கிட்டு எப்பொழுதுமே சைக்கிளில் வந்து ஒரு ஒத்தையடி பாதைக்குள்ளே தாங்க போயிட்டு வர்றது வந்து வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒத்தையடி பாதை வந்து எங்கே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஹைவேல தாங்க கிராஸ் ஆகுது. அந்த ஹைவேல கிராஸ் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த ஹைவேல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இந்த ஒத்தையடி பாதைக்குள்ளேயுமே கார்லாம் வர்றது வழக்கம். அந்த சமயத்தில் தாங்க இவர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு இவருக்கு டமால்னு வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த வெடி வெடிக்கிற சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே இவர் வந்து மிரண்டு போயிருக்காரு. என்னாச்சு, இந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. உடனே அவரோட சைக்கிளில் நிப்பாட்டிட்டு அங்கே நிற்கக்கூடிய இடத்துல வந்து பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அந்த மரத்தில் மோதி இருக்கக்கூடிய அந்த காருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஒரு கணவன் மனைவி உட்காந்துருக்காங்க. இருவருமே வந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. ஆனால் அந்த கணவன் மனைவி இந்த சுப்பிரமணியை பார்த்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து உத்து பார்த்து கை நீட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கழுத்தில் போட்டிருக்க அந்த தங்க செயினை வந்து தூக்கி இப்படி தூரம் வீசியிருக்காங்க. என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் தங்க செயினை வந்து இப்படி கழட்டி வீசிட்டு இருக்காங்க, ஒருவேளை தன்னுடைய வாழ்நாள் முடிய போது இந்த தங்க செயின் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வீசுறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க பதட்டத்தோட. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்திருக்காங்க, இருந்தாலுமே வந்துட்டு அவங்க கழுத்தில் போட்டுக்கக்கூடிய தங்க செயினை வந்து கழட்டி தூர வீசுறாங்க. இவங்களா வந்து பறிச்சா ரைட்டு, ஆனால் அவங்க கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த தங்கச்செயினை தூக்கி அவங்களே தூர வீசுகிறாங்க அப்படின்றப்ப அவங்க பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பூரா குழப்பம் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த சுப்பிரமணியம் வந்து தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அந்த கணவன் மனைவி வந்து அந்த காருக்குள்ளேயே அப்படியே வந்து உயிரை விட்டுருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இவருக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரில. ஏற்கனவே நம்ம காப்பாற்றலாம் நினச்சோம், ஆனால் அதையும் மீறி அவங்களுடைய உயிர் போயிருச்சு. அந்த தங்கச்செயினை வேற தூக்கி தூர வீசிட்டாங்க. அந்த தங்கச்செயினை அவங்களுக்கே தேவைப்படல அப்படின்றா நமக்கு வந்து எடுத்துகிட்டு போனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா, நம்மளுடைய குடும்பமும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தானே அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த தங்கச்செயினை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் இவருடைய சைக்கிள் எடுத்து ஒரு கிராமத்துக்கே வந்துட்டாருங்க. அதுக்கு பிறகு தான் அந்த செயினை வந்து நான் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன், என்னுடைய மனைவிக்கு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவளே ஏகப்பட்ட கேள்வி கேட்டால் அந்த செயின் எப்படி வந்துச்சுன்னு. நான் எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் நான் என்னோடய உழைப்பால் தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளித்தேன். ஆனால் அந்த செயின் எங்களுடைய வீட்டுக்கு வந்ததுலேருந்து அன்றைய இரவுலேருந்து என்னுடைய மனைவியோட தலைமுடியை பிடிச்சி யாரோ ஆட்டுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் பயந்துக்கிட்டே என்னோட இருக்கக்கூடிய இன்னொரு தோட்டத்தில் வந்து அந்த செயின் வந்து ஒழிச்சு வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு தான் அவங்கள தேடி வந்து இந்த செயினை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டு தாங்க இந்த தம்பி துறைக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சுப்பிரமணி, இதை முன்னாடி நீ சொல்லிக்க கூடாதா, தேவையில்லாமல் அந்த செயினை என் கையில் வாங்கிக்கிட்டு இப்படி படாத பட வச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் நிற்கிறாருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது, இந்த செயினை வந்து நம்ம எங்கே தூக்கி போடுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வேறு வழியே கிடையாதுன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல, ஏன்னா அந்த செயினை கொடுத்து நான் காசை வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரியே நைஸாக நழுவிருக்காருங்க. இவருக்குமே வந்து வேறு வழி தெரியாதுங்க, ஏற்கனவே வந்து காசு கொடுத்துட்டாரு, அந்த காசை திருப்பி கேட்கணும்னு நினச்சா அவர் வந்து குடும்பம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அதனால் அந்த பணத்தை பூரா செலவழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கான வழியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, வயதான நபர், அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு தெரிந்த ஒரு தாந்திரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தது மட்டும் தாங்க
நடந்த விஷயம், நடக்காத விஷயம், நடக்க போகிற விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே ஒவ்வொன்றா புட்டு புட்டு வச்சிருக்காரு. என்ன சாமி சொல்கிறீங்க, இவ்வளோ நாளாக நடந்தது பூரா வந்து நீங்கள் எப்படி பார்க்காமலே இப்படி சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த பிரச்சனைலேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த மாந்திரிகவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த செயினை வந்து எங்கேருந்து அந்த பையன் வந்து எடுத்து உங்கள் கையில் வந்து கொடுத்தானோ அப்படியே அந்த செயினை வந்து உரிமையாளர்கிட்ட நீங்கள் சேர்த்தா மட்டும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு இந்த தம்பிதுரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஏற்கனவே இந்த சுப்பிரமணியம் வந்து ஒரு இடத்துல விபத்தான இடத்துல இருந்து அந்த செயின் எடுத்தான். கணவன் மனைவி வந்து தூக்கி அடித்து வீசி இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த செயின் எடுத்துகிட்டு இருந்தான். அதே இடத்துல நாங்கள் போட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த மாந்திரிகவாதி மறுபடியும் விகாரமாக உத்து பார்த்துருக்காரு. நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து ஒரு 3 கிராமம் தள்ளி வடக்கு பக்கமாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இதுக்கான பதில் வந்து கிடைக்கும். அங்கே தான் இந்த செயினோட உரிமையாளருடைய வீடே இருக்குது. அதனால் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமும் அதுதான். அங்கே போய் சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, அந்த பையன் வந்து விபத்தான இடம் வந்து அங்கே தான் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி வந்து விபத்தாக இறந்து போனாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய செயின் தானே இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த மாந்திரிவாதி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்க இருவருக்கும் வந்து பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்கங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமாக வந்து அந்த தங்கச்சின் வந்து அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுடைய செயின் தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் வந்து பெண்ணிற்கு உரிமையானதோ அல்லது ஒரு ஆண்மகனுக்கு உரிமையானதோ கிடையாது. அது வந்து ஒரு திருநங்கையோடைய செயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுட்டாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்போதாங்க இந்த தம்பிதுரைக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் ஒரு விஷயம் புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. தன்னுடைய வீட்டில் வந்து ஏற்கனவே அமானுஷமான வந்து சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அழுகிற மாதிரி சத்தம்லாம். அந்த சத்தம் கூட நம்ம வந்து வேற ஏதோ நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ நாளாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சது வந்து ஒரு திருநங்கையோட ஆன்மாவா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்கங்க. நீங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டீங்க. இருந்தாலுமே அந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து எந்த கிராமத்தை சேர்ந்த பெண்ணுன்றது வந்து எங்களுக்கு சரியாக தெரியாது. 3 கிராமம் தள்ளி இருக்குது அப்படின்னாலுமே வந்துட்டு அங்கே எங்கே போய் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி அந்த மாந்திரிகவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னு, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. உங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி வந்து நீங்கள் வடக்கு பக்கமாக போங்க, உங்களுக்கான பதில் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த தம்பிதுரை மட்டும் உங்களுடைய அப்பாவுமே வந்து உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி கிளம்பி வந்த பிறகு அந்த செயினை வந்து ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு இவங்களோட 3 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கே போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அந்த மாந்திரிவாதி சொன்ன மாதிரியே வடக்கு பக்கமாக நோக்கி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நடந்து போக போக பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையுமே வந்து ஓட்டு வீடாக வரிசையாக இருந்திருக்குது. அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப திருப்தி வந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தெருக்களில் வந்து இந்த திருநங்கை அப்படின்ற பெண்மணிகள் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த திருநங்கைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கே நெருங்கி போன பிறகு ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய திருநங்கை யாராவது வந்து இறந்து போயிருக்காங்களா, எங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கேட்ட பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2-3 திருநங்கைகள் வந்து ஊனு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து வேற யாரும் கிடையாது, என்னுடைய அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இறந்து போய் திருநங்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவாக இருக்கு இல்லையா, அவங்களுடைய பேர் வந்து வெண்ணிலாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான வீட்டுக்காரங்க கிட்ட வந்து கடனுக்கு வாங்கியிருந்தா பணம், அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியாமல் வட்டி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய இந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி, அவங்க வந்து இந்த வெண்ணிலான்ற திருநங்கையோட வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு என்னுடைய பணத்தை நீ கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கிட்டி நீ செயின் போட்டுக்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை வந்து விருட்டுன்னு பிடிச்சி அடுத்துருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த செயின் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த வெண்ணிலா அப்படின்ற பெண்மணி வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னோட செயினை வந்து கொடுத்துருங்க, இது என்னுடைய அம்மா வந்து ஆசையாக போட்டது, இதை வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன், உங்களுடைய பணத்தை வந்து எப்பாடு பத்தாவது நான் வந்து கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கதறி கதறி அழுகிறத பார்த்து கூட அவங்க வந்து கல் நெஞ்சத்தோட வந்து கிளம்பி போயிருக்காங்க. இந்த பெண்மணி வந்து கதற விட்டுக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த வெண்ணிலா அப்படின்ற திருநங்கை வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களை வந்து உங்களுடைய கூட இருக்கக்கூடிய தோழிகள் இருக்காங்க இல்லையா, சக தோழிகள் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு வந்து இந்த வெண்ணிலா அப்படின்ற திருநங்கை வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க உங்களுங்க. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பஸ் வந்து லைட்டாக கிராஸ் ஆகி இவங்க மேலே வந்து அடித்து தூக்கிருக்குது. அதன் பிறகு தாங்க அந்த இடத்துலேயே வந்து விபத்தான இடத்துலேயே வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி இறந்த பிறகு தாங்க அவங்களுடைய ஆன்மா வந்து அந்த செயின் வந்து உங்களுடைய அம்மா நினைவார்த்தமாக போட்டாங்க இல்லையா, அந்த செயின் நமக்கு வந்தே ஆகணும் அப்படின்றக்காக தாங்க தேடி உங்களுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. அப்படி போன பிறகு தாங்க அவங்களுடைய அந்த கணவன் மனைவி வந்து பயமுறுத்தி அந்த மரத்தில் மோதி சாகடிச்சிருக்காங்க. அப்படி சாகடிக்கும் பொழுது கூட அந்த ஆன்மா வந்து எதிர்ப்புறத்துலேயே நின்று இருக்கும் போலங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய கணவன் மனைவி வந்து பயந்துட்டு அந்த செயினை தூக்கி அப்படி தூர வீசியிருக்காங்க.
அதுக்கு பிறகு இந்த செயினை வந்து நாங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல வந்து ஒப்படைக்கணும், அப்படி ஒப்படைச்சாமட்டு தான் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து நாங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகு அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த சக தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அந்த செயினை வந்து எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்த்துறோம்னா நீங்கள் வந்து கவலைப்படாமல் போங்க, இனிமேல் அவளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா என்னுடைய அக்கா உயிரோடு இருக்கும்பொழுது ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி செஞ்ச நபர் தான், அதனால் வந்து அவள் இறந்த பிறகுமே வந்து அந்த செயின் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றனால தான் வந்து ஆட்டி படைச்சிருக்கா, மற்றபடி அவளுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது, அந்த செயினை வந்து நாங்கள் சேர வேண்டிய இடத்துல நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த செயினை வாங்கி வச்சுட்டு இவங்களை வந்து வழி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதன் பிறகு இந்த தம்பிதுரை அவங்களுடைய அப்பா வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த தம்பிதுரைக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. தன்னுடைய அம்மா இறந்த பிறகு அவங்களுடைய நினைவார்த்தமாக அந்த செயினை வந்து அவங்க இந்த திருநங்கை வந்து வச்சுருந்துருக்காங்க போல, அதை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதுன்றதுனால தான் வந்து இறந்த பிறகுமே வந்து ஆன்மாவாக அந்த செயினை வந்து தேடி வந்திருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் அந்த செயினை வந்து நம்ம சொந்தம் கொண்டாட பார்த்தோமே, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கே புரிய வந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த தம்பிதுரைக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் அம்மானி சேத்தால தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மின்னஞ்சல் அனுப்பிய பிரசன்னா இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பாட்டி வந்து எப்படி வந்து இயற்கையாக இறந்தாங்களா இல்லை அந்த அமானி சேத்தால வந்து இறந்தாங்களா அப்படின்றது வந்து விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய பிரசன்னாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.